அது சரியா 2021 அக்டோபர் மாதம் பஞ்சாப் மாநிலத்தில் பட்டியாலா பகுதியில் உள்ள அர்பன் எஸ்டேட் என்ற ஒரு குடியிருப்பு பகுதி. இந்த குடியிருப்பு பகுதியில் ஃபேஸ் 1 பில்டிங்கில் ஒரு திருமண நிகழ்ச்சிகளுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப மும்முரமாக ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த பரபரப்புக்கும் மும்முரத்துக்கும் சொந்தக்காரர் யாருன்னா 40 வயது நிறந்த பிரீத்பால் சிங். பிரீத்பால் சிங்குக்கும் அவருடைய வீட்டில் இருந்து 160 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற 28 வயது நிறந்த லாயரான சோனுங்கிற ஒரு பொண்ணுக்கும் தான் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த திருமணம் முடிஞ்ச கையோட அடுத்த 2 நாட்கள்ல ரிசப்ஷனையும் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் திருமணத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு தேவையான சில உடைமைகளையும் வாங்குறதுக்காக அக்டோபர் 11, 2021 அதாவது திருமணம் நடப்பதற்கு ஒரு 9 நாட்களுக்கு முன்னாடி 2 பேரும் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதன் அடிப்படையில் மணமகளான சோனு தன்னுடைய அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தன்னுடைய வீட்டில் இருந்து ஒரு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி அக்டோபர் 11, 2021 அன்னைக்கு இந்த பிரீத்பால் சிங்கை வந்து மீட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அதுதான் தன்னுடைய அப்பா அம்மாவை கடைசியா பார்த்த நாளுங்கிறது அப்போ அந்த பொண்ணுக்கு தெரியாது. இப்போ இந்த 2 பேருக்கும் திருமணம் ஆகாததுனால சோனுவை தன்னுடைய வீட்டிலே தங்க வைக்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காது. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் ஏதாவது தப்பா பேசுவாங்களோ அப்படின்ற அடிப்படையில் தன்னுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் இந்த பொண்ணை தங்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 11, 12, 13 போன்ற தேதிகளில் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ், அவங்களுக்கு தேவையான நகைகள் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபைனலி அக்டோபர் 13ஆம் தேதி சோனுடைய அப்பாவுக்கு இந்த பிரீத்பால் சிங் கால் பண்ணி எங்களுடைய பர்ச்சேசிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு, சோனுவை இன்னும் 2 நாட்கள் கழித்து அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ சோனுடைய அப்பாவும் சரி, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், அதனால தாராளமா தங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் சோனு எங்க தங்கி இருக்கா, என்ன பண்றா அப்படின்ற எல்லாத்தையுமே அப்பப்ப கால் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி ஃபைனலி உங்களுடைய பர்ச்சேசிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அந்த திங்ஸ் எதுவுமே லாட்ஜில் வைக்க முடியாததுனால தன்னுடைய வீட்டுக்கு அக்டோபர் 13, 2021 அன்னைக்கு இந்த பிரீத்பால் சிங் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மகள் கிட்ட பேசுறதுக்காக அக்டோபர் 14ஆம் தேதி சோனுடைய அப்பா கால் பண்றாரு. ஆனா சோனு கிட்ட இருந்து எந்த பதில்களுமே வரல. அதுக்கு காரணம் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சரி, ஒருவேளை பேட்டரி ஏதாவது தீர்ந்திருக்கலாம், அவன் எங்கேயாவது வெளியில போயிருக்கலாம், சார்ஜ் போடாம விட்டுருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த அப்பா அம்மா அதை பத்தி பெருசா ஆரம்பத்தில் கண்டுக்கல. ஆனா நேரம் ஆக ஆக தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சில சந்தேகத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. இதனால உடனடியா தங்களுடைய மருமகனான பிரீத்பாலுக்கு கால் பண்றாங்க. அப்போ பிரீத்பால் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானுமே இந்த சோனுவை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், எங்க போனானே தெரியல, முதல் நாள் நைட்டு எங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு, மொபைலை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி இங்கேயே போட்டுட்டு எங்கேயோ வீட்டில் இருந்து கிளம்பி போயிட்டா, நானும் பல இடங்கள்ல தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல, இப்பவும் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. தன்னுடைய மகள் எதுக்காக அப்படி கோச்சிட்டு போகணும், ஒருவேளை அவளுக்கு இந்த திருமணத்தில் ஏதாவது உடன்பாடு இல்லையா, அப்படி இல்லைன்னா சின்னஞ்சரிசுங்க இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு எங்கேயாவது கோபத்தில் போய் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் தங்கியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு பதட்டத்தோடையே அந்த அப்பா அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. பட்டியாவில் உள்ள அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் எங்கே கால் பண்ணி கேட்டாலும் இந்த சோனு அன்னைக்கு வீட்டில் வரலன்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரீத்பால் சிங்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய மனைவியை தேடி பார்க்குறாரு. ஆனால் அவராலுமே கண்டே பிடிக்க முடியல. ஸோ ஃபைனலி அக்டோபர் 15ஆம் தேதி, அதாவது அந்த பொண்ணு அக்டோபர் 11ஆம் தேதி வீட்டில் இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. இந்த அப்பா அம்மா அடுத்த 5 நாட்களில் அக்டோபர் 15ஆம் தேதி பொண்ணு வந்து அந்த மணமகனுடைய ஊருக்கே வந்து அந்த பையன்கிட்டையும் சுற்றுவட்டாரத்திலையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் எங்கே தேடியும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவங்க பர்ச்சேஸ் பண்ண பில், அவங்க வாங்கின துணிகள் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அதே சமயம் மாப்பிள்ளையும் பல இடங்களில் தேடி பார்த்துருக்காரு. அவருடைய கண்ணுக்கும் எங்கேயும் சிக்காததுனால வேற வழி இல்லாமல் அந்த அப்பா அம்மாவும் அவங்களுடைய சகோதரரும் இந்த மாப்பிள்ளையும் நேர பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு, கோச்சுக்கிட்டு வெளியில போனா கொஞ்ச நேரத்தில் வந்துருவான்னு தான் நான் நினைச்சேன், ஆனால் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை அர்பன் எஸ்டேட் போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு பண்றாங்க. அன்னைக்கு சோனு அப்படி எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க, சோனுவை போலீஸ் அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா, சோனுக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? 2021 பஞ்சாப் மாநிலத்தை புரட்டி போட்ட ஒரு கொடூரமான மிக அரக்கத்தனமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த கேஸில் வர கில்லர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய திகிலையே கொடுக்கும். நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
சோனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மணமகனான இந்த பிரீத்பால் சிங்க்கு 40 வயது. அவர் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர், அதாவது எம்ஏ மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எல்எல்பி 3 வருஷம் படிச்சிருக்காரு. இந்த எல்எல்பி படிக்கிற நேரத்தில் தான் சோனு கூட ஒரு பழக்கம் ஏற்பட்டு காதல் ஏற்பட்டு அது திருமணம் வரைக்குமே முடிஞ்சிருந்திருக்கு. அதே சமயம் அப்பா அம்மா பல முறை இந்த பையனை திருமணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் எனக்கு சரியான நேரம் வரும்போது நானே ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லியிருந்திருக்கான். ஸோ இதனால் அந்த அப்பா அம்மாவும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதே சமயம் இவனுடைய அப்பா அம்மாவை பற்றி சொல்லணும்னா இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு 80+ இருக்கும். கூடவே பிரீத்பால் சிங்குக்கு ஒரு சகோதரர் இருக்காரு. அவருமே அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பொருளாதார ரீதியாகவும் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கான காரணம் இவனுடைய அப்பா இந்தியன் ஆர்மியில் லெப்டினன்ட் கர்னலாக வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட்டும் ஆயிருந்திருக்காரு. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் நல்ல மரியாதையும் அவருக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பிரீத்பால் சிங் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பயிற்சி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பயிற்சி நிறுவனத்தின் மூலமா வெளிநாடுகளுக்கு யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்றாங்களோ, படிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்குலாம் அங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும், என்ன மாதிரிலாம் படிக்கணும், எந்த மாதிரி லாங்குவேஜ் பேசணும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லா கோச்சிங்குமே அவருடைய இன்ஸ்டிடியூட்ல கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த நிறுவனத்தின் மூலமா பஞ்சாபுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் பெரிய வரவேற்பு இந்த பிரீத்பால் சிங்குக்கு கிடைச்சது. அது கூட வருமானமும் எக்கச்சக்கமாக கிடைச்சது. இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆன்லைனில் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதுவும் அமெரிக்கன் பேஸ்டு ஒரு கம்பெனிக்கு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். அதன் மூலியமாகவும் இவருக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சுது. இப்படி பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் லாக்டவுன் இவருடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சுது. அதாவது லாக்டவுன் நேரத்தில் எப்படி எல்லா ஆஃபீஸும் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே மூடப்பட்டுச்சோ அதே மாதிரி இவருடைய பயிற்சி நிறுவனத்தையும் மூடி இருந்திருக்காங்க. இதனால இவருக்கு எப்போதுமே ரெகுலராக வரக்கூடிய அந்த வருமானம் வராமலே போயிருந்திருக்கு. பட் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆன்லைனில் அந்த மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு வரதுனால அந்த வருமானத்தில் குடும்பத்தை இவர் நடத்திக்கிட்டு வந்திருக்காரு. அதே சமயம் எல்எல்பி முடிச்சதுக்கு பிறகு அந்த பட்டத்தை வாங்குறதுக்கு கூட இவர் போகவே இல்லை. சோனு எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ போய் நம்ம சேர்ந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அது கூட இந்த 2 பேரும் இடைப்பட்ட காலத்தில் காதலிச்சுட்டு வந்ததுனால மார்ச் மாதம் 2020 வருஷம், அதாவது கொரோனாவுடைய லாக்டவுன் போடுறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் 2 பேரும் நிச்சயம் பண்ணியிருந்திருக்காங்க. பட் துரதிருஷ்டவசமா அந்த லாக்டவுன் போடப்பட்டதுனால இவங்களுடைய திருமண நிகழ்ச்சி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலி அந்த லாக்டவுனுடைய கட்டுப்பாடுகள் எல்லாமே தளர ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நாம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த காதலர்கள் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. பட் துரதிருஷ்டவசமா திருமணம் நடக்கிறதுக்கு 7 நாட்களுக்கு முன்னாடியே இந்த சோனு மர்மமான முறையில் காணாம போயிடுறாங்க. போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய பேசிக்கான இன்வெஸ்டிகேஷனை பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ பொண்ணு கோச்சுக்கிட்டு போயிட்டதுனால ஒருவேளை வீட்டுக்கே போயிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்களா இல்லையாங்கிறத ஒரு பக்கம் செக் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சோனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரணை பண்ணி அவங்க எங்க போயிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் கடைசியா பிரீத்பால் சிங் பார்த்திருக்காரு. அது கூட அவங்க அப்பாவுமே பார்த்திருக்காரு. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, 2 பேருக்கும் ஏதோ அந்த ஷாப்பிங் பண்ணதுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதாவது நார்மலான ஒரு ஈகோ சண்டை மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால தான் கோச்சுக்கிட்டு அவங்க வெளில போனாங்க. எப்படியும் வந்துருவாங்க அப்படின்னு தான் அவங்க நினைச்சோம். ஆனால் அந்த பொண்ணு வராததை பார்க்கும்போது யாராவது கடத்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி இந்த பையனுடைய அப்பாவான ரிட்டையர்மெண்டான ஒரு ஆர்மி ஆஃபீஸர் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லயும் உண்மை இருக்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. அதே சமயம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணது அவங்களுடைய பில் முதற்கொண்டு எல்லாமே பக்காவா இருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி கிடைக்குமா, எந்த ரூட்டு வழியா போனாங்களோ அந்த இடத்துல ஏதாவது ஆட்டோ ஏறி போயிருப்பாங்களா, அங்க ஏதாவது சிசிடிவி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல சோதனைகள்ல ஒரு பக்கம் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இப்படி பல நாட்கள் இந்த சோதனைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே வரும்போது போலீஸுக்கு இந்த கேஸை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்லக்கூடிய எந்தவித லீடுமே கிடைக்காமலே போகுது.
போலீஸ் ஆபீசருடைய லாஸ்ட் சீன் தேரிப்படி பார்த்தா அக்டோபர் 11ஆம் தேதி சோனுடைய அப்பா அம்மா அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 13ஆம் தேதி இந்த பிரீத்பால் சிங்கும் அவனுடைய அப்பாவும் அந்த பொண்ணை வீட்டில் இருந்து கோச்சிக்கிட்டு போகும்போது பார்த்துருக்காங்க. இப்போ கடைசியாக பார்த்துருக்காது இந்த பிரீத்பால் சிங்குங்கிறதுனால போலீஸ் அதிகாரிகள் அவனை பற்றின சில டீட்டெயில்ஸை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் கவர் ஆபரேஷனில் ஈடுபடுறாங்க. சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நாமளா வாய்மொழியில் ஒரு அலிகேஷனை வைக்க முடியாது. அதனால சரியான ஒரு ஆதாரத்தோட தான் நம்ம அவர்கிட்டயே நெருங்கணும் அப்படின்னு போலீஸ் நினைச்சு இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்பெஷல் டீமை மக்களோட மக்களா கலந்து மஃப்டியில சில தகவல்களை சேகரிக்கிறதுக்கு ஆட்களை நியமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சில இன்ஃபார்மர்ஸையும் ஹையர் பண்றாங்க. அதே சமயம் சோனு அந்த 3 நாட்கள் உண்மையிலே பர்ச்சேஸ் பண்ணாலா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக எந்தெந்த கடைக்கெல்லாம் அவங்க போனாங்களோ அந்தந்த கடைகளில் உள்ள சிசிடிவி ஒன்னொன்னையும் செக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு தங்கின லாட்ஜில் போயிட்டு விசாரணை பண்ணும்போது அந்த பொண்ணு இந்த இடத்துல தங்கியிருக்காங்க, இந்த கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகவும் செய்து ஆக மொத்தம் இந்த பிரீத்பால் சிங் உண்மையை தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது போலீஸுக்கு விளங்க ஆரம்பிச்சுது. பட் இருந்தாலும் எதுக்காக அந்த பொண்ணு தன்னுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இந்த வீட்டிலேயே வச்சுட்டு போகணும்? கோபத்தில் இருக்கிற ஒரு ஆள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் கையில் வச்சிருக்கிறதுக்கு தானே சான்ஸ் இருக்கு, எதனால இவனுடைய வீட்டில் போட்டுட்டு போகணும்? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்கு அப்படின்றத போலீஸ் ரொம்ப நுட்பமா சந்தேகப்படவும் செஞ்சாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு பக்கம் விசாரணை பண்ணாலும் இன்னொரு பக்கம் எதனால இவனுக்கு 40 வயசுல கல்யாணம், இவ்வளோ நாள் என்ன பண்ணா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இந்த கேஸை திரும்ப திரும்ப அவங்கள யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. காணாம போன சோனுக்கும் இவனுக்கும் கிட்டத்தட்ட 12 வயசு வித்தியாசம். எதனால இவ்வளோ பெரிய வித்தியாசம்? ஏன் இவன் 40 வயசுல கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா கிட்ட போயிட்டு விசாரணை பண்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகனை நாங்க பல நாட்களா ஃபோர்ஸ் பண்ணோம், ஆனா அவன் ஒரு கட்டத்தில் அதை பத்தி கேட்கவே இல்லை. சரி, அவனுக்கா எப்போ மெச்சூர் வருதோ அப்போ அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நாங்க விட்டுட்டோம். இந்த நேரத்தில் தான் இவன் சோனுவை அழைச்சிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி இந்த பையனுடைய அப்பா சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த இன்ஃபார்மர்ஸ் மூலியமா மஃப்டியில் இருந்த சில ஆட்கள் மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா, 2014 எந்த வீட்டில் இருந்து சோனு காணாம போனாங்களோ அந்த வீட்டோடைய வாசல்ல கமல்பிரீத் கவுர் அப்படின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய உடம்பு மேல ஒரு எரியக்கூடிய திரவத்தை ஊத்தி கொளுத்திக்கிட்டதாகவும் அதனால அவங்க பயங்கரமா காயப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் போலீஸுக்கு கிடைக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத விசாரணை பண்ணி பார்த்ததுல இந்த கமல்பிரீத் கவுருக்கும் இந்த பிரீத்பால் சிங்குக்கும் ஏற்கனவே காதல் இருந்ததாகவும் இவன் அந்த பொண்ணை ஏமாத்திட்டதுனால அதை தாங்கிக்க முடியாம அந்த பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு செய்கையில ஈடுபட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சது. இப்போ இவன் ஏற்கனவே இந்த மாதிரி பொண்ணை காதலிச்சிருக்கிறதுனாலையும் அந்த பொண்ணை கழட்டி விட்டுருக்கிறதுனாலையும் இன்னும் வேறு சில பெண்கள் கூட ஏதாவது தொடர்பு இருக்குமா அதை தெரிஞ்சுக்கிட்டு சோனு எங்கேயாவது ஓடி போயிட்டாங்களா, கோச்சுக்கிட்டு எங்கேயாவது கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டாங்க. இந்த சந்தேகத்தை இன்னும் கூட்டுற விதமா இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த தகவலை போலீஸ் கற்பனையில கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அந்த தகவல் என்னன்னா, இந்த திருமண நிகழ்ச்சி நடப்பதற்கு சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாசம் 2021 வாகல சுக்தீப் கவுர் அப்படின்ற இவனுடைய முதல் மனைவி 7 மாத கர்ப்பமா இருந்ததாகவும் அவங்க மர்மமான முறையில் ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. மனைவி இறந்து ஒரு மாசம் தான் ஆகுது, ஆனா அதுக்குள்ளேயே எதுக்கு 2வது திருமணம் பண்ணா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஏற்பட ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் அந்த அப்பா அம்மா கிட்ட விசாரணை பண்ணதுல முதல் திருமணத்தை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. அது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட மறைச்சி ஏதோ ஒரு பொய் சொல்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சது. இதனால இந்த பிரீத்பால் சிங்கை கஸ்டடியில எடுத்து துருவி அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் அவனும் அவனுடைய அப்பாவும் பண்ண மொத்த தில்லுமுள்ளும் வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. சரியா 2009 இவன் ஒரு பயிற்சி நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் 27 வயதுன்னு இருந்த இந்த சுக்தீப் கவுர் அப்படின்ற இவனுடைய முதல் மனைவியா அங்கே தான் பார்த்துருந்துருக்கான். அந்த பொண்ணுமே டபுள் டிகிரி முடிச்சுட்டு அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு காதல் மலர ஆரம்பிச்சது. பட் அந்த காதல் நீண்ட நாட்களாக போய்கிட்டே இருக்கு. பட் நடுவில் இவங்க 2 பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்ததாகவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னப்போ கூட அவன் நாட்களை கடத்திக்கிட்டே வந்ததாகவும் தெரிய வர ஆரம்பிச்சது. இதற்கு நடுவில் தான் அந்த கமல்பிரீத் கவுருங்கிற ஒரு பொண்ணையுமே
எல்லாத்தையுமே இவன் காதலிச்சு அந்த பொண்ணை ஏமாத்தி இருந்திருக்கான். மேபி அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சுக்தீப் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தெரிஞ்சிருந்திருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் கூட சண்டை போட்டுட்டு தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போலீஸ் நினைச்சாங்க. அதே சமயம் இவன் 2018 நவம்பர் மாசத்துல இந்த சுக்தீப் கவுரை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கான். ஆனா ஆரம்பத்தில் இவனுடைய அப்பா அம்மாவுக்கு அதை பத்தி சொல்லவே இல்லை. பட் அதுக்கப்புறம் அவனுடைய அப்பாவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுது. ஆனா அவனுடைய அம்மாவுக்கு சுத்தமா அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. பட் இப்படி ஒரு பக்கம் கல்யாணம் நடந்து ஒரு வாடகை வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் லக்விந்தர் கவுர் அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்றான். பட் அந்த பொண்ணை பார்த்தா அந்த சுக்தீப் கவுருக்கு கல்யாணம் ஆகி அடுத்த மாதத்திலே கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டில் சீக்கிரட்டா வாழ வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ முதல் மனைவிக்கு ரெண்டாவது மனைவியை பத்தி தெரியாது, ரெண்டாவது மனைவிக்கு முதல் மனைவியை பத்தி தெரியாது. இவன் ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தான். பட் நாட்கள் நகர நகர ரெண்டு ஃபேமிலியும் சமாளிக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. அதே சமயம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட அவன் என்ன சொல்றான்னா, அப்பா அம்மா வந்து தனியாக தான் இருக்காங்க, நான் போய் அவங்கள பார்த்துக்கணும், அதுவும் இல்லாமல் சில வேலைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரே நேரத்தில் அந்த ரெண்டு பேருமே சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதாவது இந்த ரெண்டு மனைவிகளையும் வேற வேற வாடகை வீட்டில் வச்சுட்டான். இன்னொரு பக்கம் அப்பா அம்மா வந்து தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்கள நான் பார்த்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் பல நாட்களை ஓட்டிக்கிட்டே வந்திருக்கான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போய்கிட்டே இருந்த நேரத்தில் சோனுடைய பழக்கமும் அந்த லாயர் கோர்ஸ் படிக்கும்போது கிடைச்சிருந்திருக்கு. பட் சோனு கிட்டையும் இந்த ரெண்டு பேர் கூட கல்யாணமானதை பற்றின எந்த விஷயங்களையும் தெரிவிக்கவே இல்லை. தொடர்ந்து சோனு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு இவன் தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்கான். பட் ஃபைனலி அந்த சோனுடைய அப்பா அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால வேற வழி இல்லாம அக்டோபர் மாதம் மார்ச் மாசத்துல ரெண்டு பேரும் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. பட் அதிர்ஷ்டவசமா இவனுக்கு கொரோனா லாக்டவுன் வந்ததுனால இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இப்போ இவன் ஏமாத்தின அந்த 3 பொண்ணுக்கும் ஒருத்தரை மாத்தி தெரிஞ்சுக்காது. எல்லாத்தையுமே இவன் பக்காவா சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். இப்படியே இவனுடைய ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நாட்களை கடத்திக்கிட்டே வரான். ஃபைனலி இவனுடைய முதல் மனைவி வந்து கர்ப்பம் தரிச்சிடுறாங்க. பட் கொஞ்ச நாட்கள் கழிச்சு பார்த்தா இவனுக்கு ரெண்டாவது மனைவி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சுக்தீப் கவுருக்கு தெரிய வர ஆரம்பிச்சதும் தன்னுடைய கணவன் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கா. இதனால ஆத்திரம் தாங்க முடியாத இவன் இவளை இதுக்கு மேலே விட்டு வச்சா கண்டிப்பாக வெளியில் வந்து நமக்கு மதிப்பு எல்லாமே குறைஞ்சிரும், மரியாதை எல்லாமே கெட்டுடும், அதனால இவளை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சான். அதே சமயம் இன்னொரு பக்கம் அந்த லக்விந்தர் கவுருக்கு எந்தவித சந்தேகமும் வரல, சோனுக்குமே எந்தவித சந்தேகமும் வரல. பட் துரதிருஷ்டவசமா லாக்டவுன் வந்துட்டதுனால இவனால இந்த 3 பெண்களையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கவும் முடியல. அவனுக்கு அந்த நேரத்தில் இருந்த ஒரே வருமானம் என்னன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது மட்டும்தான். ஸோ இதை வச்சுக்கிட்டு அவனால சமாளிக்க முடியாததுனாலையும் இவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு நம்ம நிம்மதியான லைஃபுக்கு மறுபடியும் திரும்பணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஒரே எண்ணமா இருந்திருக்கு. ஸோ இதுக்காக அந்த லாக்டவுன் டைம்ல ஹாலிவுட் படம் பார்க்கறது, இங்கிலீஷ் த்ரில்லர் மூவி பார்க்கறது, கிரைம் சீரிஸ் பார்க்கறது அப்படின்னு 200-300 படத்துக்கு மேலே இவன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரூ கிரைம் ஸ்டோரிலாம் பார்த்துட்டு எந்த மாதிரி நம்ம கொலை பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம மாட்டாமல் இருக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக அவன் கவனிச்சுக்கிட்டே வந்திருக்கான். ஃபைனலி அவனுடைய சதி திட்டத்துக்கு கை கொடுக்குற விதமாக தான் ஒரு விஷயம் லாக்டவுனில் அவனுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சுது. லாக்டவுன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வீட்டில் ஆக்சிஜன் சிலிண்டரை வாங்கிக்கிட்டு வந்தாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் வெளியில் எல்லார் கண்களுக்கும் தெரிஞ்சாலும் யாருக்கும் எந்தவித சந்தேகத்தையும் ஏற்படுத்தலை. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இவன் என்ன நினைக்கிறான்னா, ஆக்சிஜன் சிலிண்டரில் நம்ம நைட்ரஜனை ஃபில் பண்ணிட்டு அதை நம்முடைய மனைவிக்கு கொடுத்தா அவ சீக்கிரமாகவே செத்து போயிடுவா, மூளைக்கு சரியான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காததுனால அவ செத்து போயிடுவா, எப்படி இறந்து போனோம் அப்படிங்கிற தடயம் எதுவுமே கிடைக்காது, உடம்புலையும் எந்த காயமும் இருக்காது, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டா அப்படின்ற டிராமாவுமே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சதி திட்டத்துக்குள்ள இவன் ஈடுபட ஆரம்பிச்சான். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி அந்த சிலிண்டரில் இருக்கிற ஆக்சிஜன் கேஸ் எல்லாத்தையுமே வெளியில் லீக் பண்ணிட்டு எம்டி சிலிண்டரா நைட்ரஜன் கேஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபில் பண்ணியிருந்திருக்கான். பட் அப்போ இருந்தவங்களுக்கு இவன் மேலே சந்தேகமே வரல. ஏன்னா இவனுடைய வீட்டில் வந்து வயதான அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சிஜன் வேணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த சிலிண்டரையே ஆரம்பத்தில் வாங்கியிருந்திருக்கான். அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் அந்த சிலிண்டரை பார்க்கும்போது சந்தேகமும் வரவே இல்லை. ஸோ ஃபைனலி அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை தன்னுடைய முதல் மனைவி தங்கியிருக்கிற சுக்தீப் கவுருடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்திருக்கான். அப்போ அவன் அந்த பெண்கிட்ட என்ன சொல்றானா, இப்போதைக்கு கொரோனால நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க, சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கலனா அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் ஏதாவது ஆயிடும், அதனால உனக்காக நான் இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வாங்கிட்டு வந்திருக்கேன்,
நீ கொஞ்ச நேரம் இந்த ஆக்சிஜனை சுவாசி, அப்பதான் உன்னுடைய ஹெல்த் நல்லா இருக்கும், வயிற்றுல இருக்கிற நம்ம பிள்ளையோடைய ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அந்த பொண்ணை இரவு நேரத்தில் அவங்களுடைய பெட்டில் படுக்க வச்சு அவங்கள அந்த நைட்ரஜன் கேஸை சுவாசிக்கவும் வச்சிருக்கான். ஸோ இந்த நேரத்தில் அவன் பண்ண இன்னொரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆக்சிஜன் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். அந்த ஓட்டை வந்து வெளியில் இருக்கிற ஆக்சிஜனையும் சக் பண்ணிக்கும், இந்த சிலிண்டரில் இருந்து வர ஆக்சிஜனையும் எடுத்து சுவாசிக்க முடியும். ஆனால் இவன் இந்த விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கானா, வீட்டிலேயே அந்த ஃபேஸ் மாஸ்கில் இருக்கிற ஓட்டையை அடைச்சிருந்திருக்கான். இதனால முழுக்க அந்த பொண்ணால் நைட்ரஜன் கேஸை மட்டும்தான் சுவாசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான செட்டப் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதுக்குள்ளே இருக்கிற கேஸை பற்றியும் அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணுமே வேற வழி இல்லாமல் அந்த நைட்ரஜன் கேஸை சுவாசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய உயிர் அப்படியே அவங்களுடைய உடம்புல இருந்து பிரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுடைய முதல் மனைவியை பற்றி அவனுடைய அப்பாவுக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி அப்பா கிட்ட ஆரம்பத்தில் சொல்லவே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் தன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டு சைடில் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்போ அவங்களும் பதறி அடித்து வந்து போய் பார்க்குறாங்க. உடம்புல எந்தவித காயங்களும் இல்லாததுனால ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிட்டா அப்படின்னு தன்னுடைய மருமகன் சொன்னதுனால அவன் சொன்னதை அப்படியே நம்பி அந்த அப்பா அம்மாவும் வேற வழி இல்லாமல் இறுதி சடங்குகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் சந்தேகப்படுற மாதிரியான எந்த விஷயங்களும் அந்த இடத்துல இல்லாததுனாலையும் அந்த அப்பா அம்மா பிரேத பரிசோதனைக்கும் தன்னுடைய மகளுடைய சடலத்தை அனுப்பி வைக்கவே இல்லை. இவனுக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாகவும் அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபைனலி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு பிறகு இவன் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கூட தொடர்ந்து கான்டாக்ட்லேயே தான் இருந்தான். யாருக்குமே இவன் மேலே எந்தவித சந்தேகமும் வரல. இதில் இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு இவன் பெருமூச்சு விடவும் செஞ்சான். இந்த நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் இவனுடைய மூன்றாவது காதலியான சோனு வந்து இவளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. இதனால என்ன பண்ணலாம், இவளை எப்படி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இவளுக்குமே இதே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். துரதிர்ஷ்டவசமா இந்த பொண்ணு லாட்ஜில் தங்கியிருந்த நேரத்தில் இவனுடைய மொபைலை யதார்த்தமாக பார்த்துருக்கா. அப்போ இந்த லக்பீந்தர் கவுர் அப்படின்ற அந்த ரெண்டாவது மனைவி கூட இருக்கக்கூடிய செல்ஃபி, போட்டோஸ், மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. யார் இந்த ஆளு, எதுக்காக இந்த மாதிரி மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் அங்கே ஏற்படுது. அப்போ ஏதோ சொல்லி அவன் சமாளிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கே அழைச்சிட்டு போகிறான். பட் இந்த நேரத்தில் இந்த பிரீத்பால் சிங்கோடைய அப்பாவுக்கு ஏற்கனவே இந்த பிளான் வந்து தெரியும். அதனால அவனுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அப்பாவே தன்னுடைய மனைவியை வெளியில எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ இப்போ வீட்டில் யாரும் இல்லாததுனால இந்த பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு சமாதானப்படுத்தியிருக்கான், அன்பான வார்த்தைகள்லாம் பேசியிருக்கான். அதுக்கப்புறம் கல்யாண நாள் அன்னைக்கு நீ இன்னும் முகப்பொலிவோட இருக்கணும், அதுக்கு வந்து நீ இந்த ஆக்சிஜனை வந்து சுவாசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஸோ ஃபைனலி அந்த பொண்ணையுமே படுக்க வச்சு அந்த நைட்ரஜன் கேஸை கொடுத்து முடிச்சு விட்டுருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய சடலத்தை ஏற்கனவே அவனுடைய பெட்ரூம்ல தோண்டி வச்சிருந்த 4x6 தோண்டி வச்சிருந்த அந்த பள்ளத்துல புதைச்சிட்டு அது எல்லாத்தையுமே மூடி அது மேல பழைய பொருட்கள்லாம் வச்சு அந்த ரூமையே ஒரு குடோன் செட்டப்ல மாத்தி இருந்திருக்கான். இந்த விஷயத்துல சோனுவை கொலை பண்ணணுங்கிறத ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணிட்டான். அதுக்காக தான் அவருடைய ஊர்ல இருந்து இந்த ஊருக்கே வர வச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவனுடைய அப்பாவுமே இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ணியிருந்திருக்காரு. தொடர்ந்து அந்த பொண்ணு லாட்ஜ்ல இருக்கிற அந்த இரவுகள்ல தான் இவன் இந்த வீட்டுல அந்த குழியை தோண்டி இருந்திருக்கான். அம்மாவும் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வெகுளியா இருக்கிறதுனால அவங்களும் இதை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை. சோனுவை இவன் எப்படியாவது கழட்டி விடணும்னு பார்த்திருக்கான். ஆனா சோனு இவனை விட்டு பிரிஞ்சு போறதா ஐடியாவே இல்லை. அதே சமயம் பழைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால இதுக்கு மேல உயிரோட விட்டா நமக்கு தான் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சோனுவை முடிச்சு விட்டு இருந்திருக்கான். அடுத்ததாக இவனுடைய மைண்ட்ல இருந்தது அவனுடைய ரெண்டாவது மனைவி. பட் அந்த ரெண்டாவது மனைவியை போட்டு தள்ளுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் இந்த சோனுடைய கேஸ்ல போலீஸ் கிட்ட இவன் வசமா மாட்டிக்கொள்ளவும் செய்யறான். இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே போலீஸ்கிட்ட இவன் ஒன்னொன்னா சொன்னதுக்கு பிறகு இமிடியட்டா 80 வயசு இருக்கிற ரிட்டையர் ஆனா இவனுடைய அப்பாவான ஆர்மி மேனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க. அவருமே இந்த உண்மைகளை ஒத்துக்கொள்ளவும் செய்யறாரு. பட் லக்கீலி அவனுடைய ரெண்டாவது மனைவியான லக்பீந்தர் கவுருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்னா தெரிய வர ஆரம்பிச்சதும் பகீர்னா இருந்திருக்கு. முதல் மனைவியோடைய அப்பா அம்மாவுக்கும் இந்த சோனுடைய அப்பா அம்மாவுக்கும் இவனை பத்தின விஷயங்கள் தெரிய வந்ததுமே நல்லவனு நினைச்ச ஆளா இதெல்லாம் பண்ணது அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சி போலீஸ் அதிகாரிகளுடைய வாயில இருந்து கேட்டிருந்திருக்காங்க. ஃபைனலி இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ண டீச்சர் வேடத்துல இருந்த இந்த ராட்சசனை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம்.
தாங்கிட்ட சுய ஒழுக்கம் இல்லாததுனால எந்தவித தவறுமே பண்ணாத அந்த அப்பாவி பெண்களை ஏமாத்தி துடிக்க துடிக்க நைட்ரஜன் கேஸை கொடுத்து கொலை பண்ணியிருந்திருக்கானா எப்பேற்பட்ட ராட்சசன்னு யோசிச்சு பாருங்க. இவனுடைய ஃபுல் மோட்டிவா என்னவா இருந்திருக்குன்னா, அவங்கள கல்யாணம் பண்ணா நிறைய டௌரி கிடைக்கும், தங்க நகைகள் பணம்லாம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கழட்டி விட்டுடலாம் அப்படிலாம் முடிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இவனுடைய பிளான். ஆனா சோனு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சோனுவை இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறதும் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. முதல் 2 திருமணத்திலையும் அவனுக்கு எக்கச்சக்கமான தங்க நகைகளும் பணங்களும் கிடைச்சிருந்திருக்கு. அதை வச்சு அவன் லக்ஸரியான லைஃபை தான் வாழ்ந்திருக்கான். பட் இவன் பண்ண ஒரு பெரிய டிராமா என்னன்னா, சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணுங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பயங்கரமா ஆக்டிங் போட்டிருக்கான். தன்னுடைய மாப்பிள்ளை மேல எந்தவித சந்தேகமும் வராத அளவுக்கு துல்லியமான ஒரு நடிப்பை அவங்க கிட்ட போட்டிருந்திருக்கான். அதனாலதான் அவங்க யாருக்குமே இவன் மேல ஒரு துளி கூட சந்தேகமே வரல. இவன் ரொம்ப சைலண்டா அங்க நடந்து போயிட்டு வரதுனால அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கும் இவனுடைய முழு குணாதிசயங்களும் இவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரக்க குணத்தை பத்தின விஷயங்கள் எதுவுமே தெரியாம தான் இருந்திருக்கு. அதே சமயம் இவனுடைய அம்மா ஒரு அப்பாவி, ரொம்ப வயசானவங்கிறதுனாலையும் சரியான ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காததுனாலையும் அவங்க ஒரு ஓட்டவாய் யாருக்கிட்டையாவது சொல்லிடுவாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த 3 ரிலேஷன்ஷிப்பையும் இவன் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கான். இந்த 2 பேரையுமே சீக்கிரட்டா அவனுடைய அப்பாவுடைய உதவியோட கொலை பண்ணியிருந்திருக்கான். ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் இவனை அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ அவன் ரூமை காட்டி இருந்திருக்கான். ஒரு பெட்ஷீட் போட்ட நிலையில இருந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே விளக்கிட்டு பார்க்கும்போது அன்இவனா புதுசாக அந்த தரையை பூசி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு. உடனடியாக அந்த தரையை தோண்டி அழுகுன நிலையில அந்த சோனுடைய சடலத்தையுமே மீட்டெடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அது சோனு தான் அப்படிங்கிறதும் பின் நாட்களில் உறுதி செய்யவும் பட்டுச்சு. நல்லா பேசுகிறவன் யாரும் நல்லவன் கிடையாது. அன்பான வார்த்தைகள் சொல்கிறவங்களுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான அரக்க குணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த சம்பவம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் யாரையுமே இந்த மாதிரியான ஆட்களை பிளைண்டாக நம்பிடாதீங்க. ஒருத்தனுக்கு 40 வயசு ஆகுது, 35 வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னா அவனுடைய ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பாருங்க. அவனுக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்குமா, நடந்திருக்காதா, யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான், அவனுடைய அப்பா அம்மாவுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கா, ஏன் அவனுடைய அப்பா அம்மா கிட்ட நம்மளை இன்ட்ரோ பண்ணி வைக்க மாட்டான் அப்படிங்கிறத இந்த பெண்கள் யோசிச்சிருந்தாலே கண்டிப்பா இவனுடைய தில்லுமுள்ளு எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். பட் அதை அவங்க பண்றதுக்கு தவறிட்டாங்க. உங்களுடைய லைஃப்லயும் இந்த மாதிரியான ஆண்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம், அமுத மொழிகள் பேசி உங்களை மயக்க பார்க்கலாம். அதனால அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு சின்ன விழிப்புணர்வான வீடியோ தான் இது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு ஆண் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் அப்படின்னு அடுத்தடுத்து பொய்களா மட்டும்தான் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். பட் என்னைக்கா இருந்தாலும் அந்த பொய் ஒரு நாள் வெளியில வந்து தான் தீரும். இந்த மாதிரி தப்பான விஷயத்த ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு வரான், சீக்கிரட்டா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம், யாருடைய கண்ணுக்கும் நம்ம சிக்கல, நம்ம ஒரு ஸ்மார்ட் அப்படின்னு நினைச்சா அவனை மாதிரி ஒரு முட்டாளான ஆள் வேற யாருமே கிடையாது. ஏன்னா கண்டிப்பா இந்த உண்மைகள் எல்லாமே ஒரு நாள் வெளியில வந்து தான் ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாம உங்களுக்குன்னு கிடைச்ச அந்த அழகான லைஃபை நேர்மையாகவும் உண்மையாகவும் என்ஜாய் பண்ண பாருங்க. நீங்க இந்த கேஸ் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.